இப்போ சோஷியல் மீடியாவில் வர இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அங்கே ஒரு டேட்டா என்ட்ரி டீம் ஒருத்தவங்க இருக்காங்க. பேஷண்ட் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் பேஷண்ட்க்கு தெரியப்படுத்தின அப்புறமா என்ன ஆகுதுன்னா, பேஷண்ட் வந்து அங்கே போய் அட்மிட் ஆகிட்டாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கும் இங்கே 102ன்ற இதில் இருந்து கால் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கொரோனா தடுப்பு பணியின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கொரோனா வார் ரூம். இந்த வார் ரூம் என்றால் என்ன என்பது குறித்து அறிந்து கொள்வதற்காக தற்போது நாம் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய வார் ரூமுக்கு வந்திருக்கிறோம். இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொரோனா வார் ரூம் ஆனது என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பது தற்போது நாம் நேரடியாக களத்துக்கு சென்று அறிந்து கொள்ளலாம். செயல்பாடு பற்றி பேசுவதற்காக நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய வார் ரூமோட ஒரு ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் நம்முடைய இருக்காரு. அவரிடம் சில தகவல்களை கேட்டு பெறலாம். சார் வணக்கம். இந்த டிஎம்எஸ்ல இருக்கக்கூடிய இந்த வார் ரூமோட பணி என்ன, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது சார்? சார், இந்த வாரம் வந்து ஆரம்பிச்சுக்கிட்ட 10 நாள் ஆகுது. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது ஒரு பிளானோட தான் ஆரம்பித்தோம். ஸோ எப்படி நம்ம கால்ஸ் ரிசீவ் பண்ணுறது, அது எப்படி ட்ரேஸ் பண்ணவங்களுக்கு எப்படி பெட் அலோகேட் பண்ணுறது, அவங்க எப்படி ஃபீட்பேக் வாங்குறதுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக தான் ஆரம்பிக்கும் போது. ஸோ இது நான் வந்து ட்ரேஜ்ன்ற சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதில் ஹெட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எங்கள்கிட்ட என்ன பண்ணுறதுன்னா, வி ஹேவ் அ போர்ட்டல் 104 போர்ட்டல் ஒன்று இருக்குது சார். ஸோ அந்த போர்ட்டலில் யாருக்கெல்லாம் வந்து பெட்டு உண்மையிலேயே தேவைப்படுதோ அவங்க வந்து ட்வீட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன எங்களுக்கு லோடு அதிகம் ஆரம்பிக்க தனியாக போர்ட்டலாகவே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு 3 வகையில் எங்களுக்கு ரிசீவ் பண்ணுறோம் டீட்டெயில்ஸை. ஒன்று வந்து சோஷியல் மீடியா மூலிமா ரிசீவ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டல் மூலிமா ரிசீவ் பண்ணுறோம். 104 போர்ட்டல் மூலிமா டேட்டா ரிசீவ் பண்ணுறோம். இன்னொன்று பப்ளிக் மூலிமா ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இந்த ரிசீவ் பண்ண விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டகரைஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் எல்லாம் தர முடியாது. ஸோ யாருக்கு ரியாலிட்டியாக தேவைப்படுதோ மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் அவங்கள நாங்கள் ட்ரைஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 10 டெஸ்க் இருக்குது சார். ஸோ 8 டெஸ்க் லைவாக வர காலெல்லாம் ட்ராக் பண்ணுவாங்க. 2 டெஸ்க் வந்து அந்த 8 டெஸ்க்கில் விட்டு போன விஷயங்கள் ட்ராக் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த லைவாக ட்ராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன உடனே ஒரு 1/2 ஹவருக்குள்ளே பேஷண்ட் ரீச் பண்ண முடியுங்களால ரீச் பண்ணி அவங்களுக்கு ரியாலிட்டி என்ன ப்ராப்ளம் வருது, வீட்டில் இருக்காங்களா, ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா, அவங்களோட SpO2 லெவல் எவ்வளோ இருக்குது, அவங்க CT ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, அவங்க உண்மையிலேயே மூச்சோட கஷ்டப்பட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்கள உடனே என்ன பண்ணணும், பெட் மேனேஜர் டீம்னு சொல்லிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பெட் மேனேஜர் டீம் என்ன பண்ணுவாங்க, ஸோ எங்கள்கிட்ட அவைலபிலிட்டி ஆஃப் பெட்டை பார்ப்பாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டோட பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பேஷண்ட் டைவர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈவன் பேஷண்ட் வந்து ஓன் வெஹிக்கில் போகிற மாதிரி இருந்தால் ஓன் வெஹிக்கிள் போயிடுவாங்க. இல்லை பேஷண்ட்டால் ஓன் வெஹிக்கிள் போக முடியல, உங்களுக்கு 108 சப்போர்ட் தேவைப்படுதுன்னா விஹா 108 டீம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு 108 மூலம் கோஆர்டினேட் பண்ணிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுதான் மெயினாக வந்து நாங்கள் மெயின் கோலு. ஸோ எங்களுக்கு ஃபுல்லாக ஆக்ஷன் தான், எதுவுமே வந்து பெண்டிங் கிடையாது. ஸோ வித்தின் 1/2 ஹவருக்குள்ளே நாங்கள் பேஷண்ட் ரீச் பண்ணி வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து பெட் அலாட் பண்ணுறதுக்கு இங்கே பெரிய டைம் ஒர்க் பண்ணிருக்கோம் சார் இப்போதைக்கு நாங்கள். சார் அதே மாதிரி இப்போது பெட்டோட தேவைகள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நார்மல் பெட்டு கேட்பாங்க, சிலர் O2 பெட்டு கேட்பாங்க, சில ICU வென்டிலேஷனோட இந்த மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, இப்படி உண்மையாக இருக்குமா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? சார் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ட்ரேஜ் டெஸ்க்கில் நாங்கள் கூப்பிட்றதே டாக்டர் மூலியமாக தான் கூப்பிட்றோம். ஸோ நாங்கள் லே பேஷண்ட் யாரையுமே வந்து இதில் இன்வால்வ் பண்ணுறது கிடையாது. ஒன்லி ட்ரேஜ் டன் பை தி டாக்டர்ஸ். ஸோ டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டோட இன் அண்ட் அவுட் டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை தான் நாங்கள் வந்து பெட் மேனேஜர் டீம் பாஸ் பண்ணுவோம். ஸோ ரியாலிட்டியாகவே இவங்களுக்கு நார்மல் பெட் இருந்தால் போதும், இல்லை O2 பெட் இருந்தால் போதும், இல்லை IC பெட் தான் வேணும் வித் வென்டிலேட்டரோட வேணுன்ற பட்சத்தில் ஸோ அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கள் பெட் மேனேஜர் டீமுக்கிட்டும் எங்கள் 108 டீம் கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பி அவங்க அந்த இடத்துலேருந்து பர்டிகுலர் இடத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதே மாதிரி நிறைய ரெக்வஸ்ட்டில் வந்து சோஷியல் மீடியாவில் தான் வந்துட்டு இருக்கு. சோஷியல் மீடியா, ட்விட்டரு, ஸோ ஃபேஸ்புக்கு, இது மூலமாக தான் நிறையா பேர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, எங்களுக்கு பெட் வேணும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் ட்விட்டர்ன்ற ஹேண்டில் ஒன்று இருக்குது, 104_GOTN அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ரெக்வெஸ்ட் எல்லாம் வந்து அவங்க பதிவு பண்ணுவாங்க. ஒரு லிங்க் மூலியமாகவும் பதிவு பண்ணுவாங்க, இல்லை ட்வீட்டும் பண்ணுவாங்க. அப்படி ட்வீட் பண்ணுறதுலையும் லிங்க் மூலியமாக பப்ளிக் இது பண்ணுறதும் எல்லாமே இந்த வார் ரூமுக்கு தான் வந்து சேருது. இந்த வார் ரூமுக்கு வந்து சேர்ந்த அப்புறம் சார் சொன்ன மாதிரி ட்ரையேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அந்த பேஷண்ட்டை வந்து கரெக்டாக அசஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன விதமான பெட்டு தேவை அப்படின்றத பார்த்துட்டு அது பெட் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு போகுது. இந்த பெட் மேனேஜ்மெண்ட் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இருக்கிற இடத்துல, அதாவது பேஷண்ட் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவைலபிலிட்டி இருக்கிறத வந்து பேஷண்ட்க்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ பேஷண்ட்க்கு தெரியப்படுத்தின அப்புறமா என்ன ஆகுதுன்னா, பேஷண்ட் வந்து அங்கே போய் அட்மிட் ஆகிட்டாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கும் இங்கே 102ன்ற இதில் இருந்து கால் பண்ணி
அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் வர இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அங்கே ஒரு டேட்டா என்ட்ரி டீம் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த டீமில் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அந்த பேஷண்ட்டை. ஸோ அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் ஐடின்றது ஒன்று கிடைக்கும் அந்த பேஷண்ட்க்கு. அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் ஐடி மூலமாக ஒரு ட்ரையேஜ் டாக்டர் ஒருத்தவங்க கால் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் ஐடி கீழே அந்த பேஷண்ட்டை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அவங்கள அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெட் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் வந்த கால்ஸு அந்த ரெக்வஸ்ட்டில் வந்து ஏதாவது நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கா? நிறையா ஏதாவது ஒரு கால்ஸ் சில பண்ணுவாங்க, அந்த காலை எடுத்து அதுக்குள்ளே ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிருக்கும் ஒரு சூழல் இருக்கும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ரெக்வஸ்ட்டு, ஸோ அது எதாவது மிஸ் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இது வரைக்கும் அப்படி இல்லை. நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கால் பேக் பண்ணி நம்ம அவங்களோட ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துலேயே நம்ம கால் பேக் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து 2 டீமாக இருக்காங்க, டேட்டா என்ட்ரி டீம் அண்ட் ட்ரையாஜ் டீம் இருக்காங்க. ஒன்ஸ் டேட்டா என்ட்ரி ஆக ஆக ட்ரையாஜ் டாக்டர்ஸ் வந்து அப் டு டேட்டாக லைவாகவே வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் எதுவும் மிஸ் ஆகிற சான்சஸ் நமக்கு இல்லை சார். கால் எடுக்காதவங்களுக்கு கூட இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி வந்து கால் பேக் பண்ணுறதுக்கு 2 பேர் தனியாக அதுக்கு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ கால் அவங்க எடுக்கல இல்லை நாட் ரீச்சபிள் அது மாதிரி வந்துச்சுன்னா ஒரு ½ அன் ஹவரோ இல்லை லேட்டராகவோ நாங்கள் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு ரீச் பண்ணும். ரொம்ப அது மாதிரி நம்ம கால் பண்ணி அவங்க எடுக்கவே இல்லைன்னா மட்டும்தான் மிஸ் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சார். அதே மாதிரி இப்போது 2 நாளைக்கு முன்னாடி கூட சிஎம் வந்து நேரடியாக பார்த்து கால்ஸ் அட்டன் பண்ணி அவங்களோட தேவையை கேட்டு அவங்க நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. ஏதாவது இது வரைக்கும் வந்த கால்ஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கால், இது ஏதாவது தப்பான கால் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்குங்களா? சார் எங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க சார் ஆக்சுவலாக. ஸோ அவங்களே ஒரு பேஷண்ட் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. உண்மையில் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோங்க அவங்க செக் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம் 2-3 கால்ஸ். ஸோ இது வந்து டெஸ்ட் கால், அவங்க லாஸ்ட் டைம் தான் சொல்லுவாங்க சார் டெஸ்ட் கால் தான், நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்ற ஒரு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க சார் எங்களுக்கு. எஸ். வேறு ஏதாவது ப்ராங்க் கால் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்குங்களா சார்? இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நாங்கள் ரிசீவ் பண்ணலாம் சார். இது வரைக்கும் அந்த மாதிரி ரிப்போர்ட்டும் பண்ணலாம் அந்த மாதிரி. எஸ். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கால்ஸு சில ரெக்வஸ்ட் கேட்டு வர்றது ஏதாவது இது வரைக்கும் ரொம்ப உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ண கால்ஸ்லேயே வந்து இதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது கால் சொல்ல முடியுமா சார்? சார் மிட் நைட்டில் சில கால்லாம் வந்திருக்குது ஆக்சுவலாக. பேஷண்ட் வந்து வீட்லேயே வெளியே வர முடியாத சூழ்நிலையே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற ஆரம்பித்து இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்குமே வந்து ஒரு பெரிய வாரமாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்குது. சார் ரியலி வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் இந்த விஷயம்லாம் உண்மையிலேயே. இப்போது நிறைய எம்ப்ளாயீஸ், அதாவது டாக்டர்ஸு, கன்சல்டன்ட்டு, ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் சோர்வு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? அந்த மாதிரி காலை அட்டன் பண்ணுறதுல சலிப்பு அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏதாவது இருக்குது? கண்டிப்பாக நாங்களும் மனுஷங்க தான், சோர்வெல்லாம் வரும். பட் ஆனால் அந்த ரெக்வெஸ்ட் வந்து ஒரு பேஷண்ட்க்கு பெட்டு தேவை, அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும் போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ வந்து ஒரு பேஷண்ட்க்கு அவங்களோட ரெக்வெஸ்ட்டை பூர்த்தி பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு இதுவாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ அதில் வந்து எங்களோட சோர்வெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஆகிடும். இப்போது ஒரு பிளேஸில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பெட்டு கேட்குறாங்க, அவங்களுக்கு நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பெட்டு அவைலபிளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் பெட்டு காலியாக தான் நீங்கள் அடுத்து அட்மிஷன் போட்டுட்ருக்கீங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் பெட்டு வேக்கண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன சொல்லுவீங்க? என்ன மாதிரி ஸ்டெப் எடுப்பீங்க? அவங்களுக்கு இன்கேஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே நம்ம தரதுக்கு மோஸ்ட்லி பார்ப்போம். இன்கேஸ் அப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இல்லைன்னா வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட், அந்த நியர்பை வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் அவங்களுக்கு ட்ராவலிங் டைம் எவ்வளோ ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அவங்க எங்கே இருக்காங்கன்றதை நம்ம கேட்டுட்டு அங்கேருந்து அவங்க அவைலபிளாக இருக்கிற பிளேஸ்க்கு போகிறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆகுது, ரொம்ப நேரம் ஆகுதா இல்லை கம்மி நேரத்தில் அவங்க போய் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட முடியுமான்றது கேட்போம். அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட அவங்களோட ஓன் வெஹிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கான்றது நம்ம கேட்போம். ஏன்னா ஓன் வெஹிக்கல் ஃபெசிலிட்டியில் போகிறதுக்கும் ஆம்புலன்ஸில் போகிறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவங்களால போக முடியாத பட்சத்தில் நம்ம 108 வழியாகவே ஆம்புலன்ஸ் அனுப்பி அவங்கள வந்து எங்கே ஹாஸ்பிட்டல் அவைலபிள் இருக்கோ ஸோ அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அவங்கள ரீச் அவுட் ஆகுதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். தேங்க்யூ. கொரோனாவுக்கு எதிரான போரில் நம் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக தங்கள் உயிரையும் பொருட்டாக கருதாமல் இங்கு 24 மணி நேரமும் இந்த வார் ரூம் ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த கொரோனாவுக்கு எதிரான போரில் மக்களின் உயிரை காத்து வெற்றியை நிலைநாட்டுவதே இவர்களின் நோக்கமாக இருக்கிறது. இவர்கள் நோக்கம் இதுவாக மட்டுமல்ல, பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரின் நோக்கமும் இதுவாகத்தான் இருக்கிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவு ராஜேஸ்வரன், செய்தியாளர் ராமகிருஷ்ணன்.